கோப்பையை கூடி அடிச்சிருக்க தரவாத்தான் இதான் அந்த பட கட்டமான கட்டிக்கொண்டு போ ஃபுல்லாக குடி வண்டி இருக்கு. இதுக்குள்ளே டோஜ் தெரியுதாங்க பாருங்க உள்ளுக்கு அப்படி கூடிய இங்கே பாருங்க. இது இந்த ரெசின் வைக்கப்பட்டது என்ன தெரியல இல்லை. ஆனால் இதில் சொல்கிறாங்க யார் பெற்ற பிள்ளைன்ற இதெல்லாம் கை வச்சு பார்க்க. இது வந்து படம் இந்த போராளிகள் 3.5 அடி அகலம்தான். உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வந்து கடல் புலிகளுடைய பெரிய ஒரு சண்டை படகத்தான் பார்க்க போகிறோம். இந்த சண்டை படகை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அனாதையாக இருக்குது. அதை இப்போ பார்க்குறோம் பாருங்க. இது அணிய பகுதி என்று சொல்லப்படுற இடம். இந்த அணிய பகுதி வந்து மிகவும் அடி வாங்கி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இதில் சண்டை நடந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இராணுவத்தோட வந்து விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்கும் இடையிலே வந்து இந்த இடத்துல வந்து சண்டை நடந்ததாக கூறுகிறார்கள். அந்த சண்டையிலேயே படப்பட்ட இந்த சன்னங்கள் தான் இந்த இடத்திலேயே துவாரங்களாக தெரியப்படுகிறது. நாங்கள் அதை விட முக்கியமாக பார்ப்போமானால் இது வந்து கடற்புலிகளினுடைய ஒரு முக்கிய கோந்திரம்பிக்க ஒரு முகாமாக அந்த நேரத்தில் இருந்ததாக கூறுகிறார்கள் இந்த ஊர்வாசிகள். அதையும் நாங்கள் இந்த காணொலியில் முழுமையாக பார்வையிடலாம். நாங்கள் இன்னும் ஒரு சில காணொலிகளை இதோடு இணைக்க இருக்கின்றோம். முழுமையாக இந்த காணொலிகளை பாருங்கள். அடுத்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கருத்திடலாம். உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு பயணத்தை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய எனக்கு தெரிந்த ஒரு உறவினர், மிக முக்கியமான ஒரு ஆள், எனக்கு இந்த பாதையை காட்டி கொண்டு போகிறார். ஆனால் இந்த பாதையில் மாறினா சரி வராது. என்னண்ணா மாறினா பிடிக்கல. அது நான் சுமார் பொழுதுபோயில்லை, சும்மா அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். காடுகளையும் வெட்டி கொண்டு சும்மா நாங்கள் திரும்பி வரணும் இல்லோ. பாபம் அங்கே பூதண்டு. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கோ. மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு காணொலியாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். உடம்பு நிலையல் சரியில்லை, சரியான காய்ச்சல். என்னுடைய குரலை வச்சு நீங்கள் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு சரியான ஒரு பாதை இல்லை. நாங்கள் ஒரு இதில் ஒரு பெரிய பங்கார் ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது. இந்த பள்ளம் வந்து கடைசியாக வந்து சுப்பசோனியும் கிபிரானா கிபிர் அடிச்சு தான் எல்லாம் தூந்து போச்சு. இது வந்து ஒரு விடுதலை புலிகளின் ஒரு கோந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். பெருசாக இருந்தால் இப்போ தூந்துட்டு. ஓ காய்ச்சி கேட்குதோ? பாருங்க எந்த பெரிய பாலையண்டு பாருங்க, விழுந்துட்டு தான் இங்கே. பாலைக்குள்ளால பூரணும் வழியில். இங்கே வேறு இந்த பெரிய வால்
பாருங்க போக விடியமான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மண்பட்டிகளுக்கு வந்து பிடி சீவி இருக்குங்க. பெரிய பூரம் கிட்டத்தட்ட 1 மணி ஆழத்துலேருந்து 2 மணி ஆழம் வரைக்கும் நாங்கள் நடக்க வேண்டி வரோம். அந்த மாதிரி சொல்கிறேன். ஒரு முக்கியமான ஆபத்தான காடு. இந்த இடத்துல பாருங்க இங்கே எல்பங்கர், இது எல்பங்கர் இல்லோ, எல்பங்கர் வண்டி இருக்குது. இதில் இங்கே இதில் இருக்கிறது வந்து ஒரு எல்பங்கர் தான். விடுதலை புலிகளின் ஏரியா. இவர்கள் பாதுகாப்புக்காக அடிக்கப்பட்ட இந்த எல்பங்கர்கள்லாம் இது. இங்கே எல்லாம் சுற்றி சுற்றி ஆள் போகுது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி கிட கவனம். ஏதான் சுற்றி வாங்குறேன். இதுவும் ஒரு பங்கார் தானே மூடிக்கிட்டு. ரைட், இதுதான் இடம். இதை பார்க்கத்தான் நாங்கள் வந்துடுறாங்க இன்றைக்கு. இதை பற்றியான ஒரு சரியான ஒரு தரவைத்தான், ஒரு விளக்கத்தை தான் சொல்ல போகிறோம். முழுமையான வீடியோ பாருங்க. உறவுகள வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வந்து ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் நிற்கிறோம். அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே கடல் புலிகளினுடைய பெரிய படகுனுடைய மோல்டு வந்து இங்கே இருக்குது. கடற்புலிகளுடைய படகு கட்டுமானம் என்று சொல்லி கூறலாம். அப்படி கூறுகிறார்கள். இதைத்தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த படகு கட்டுமானத்தினுடைய கடற்புலிகளுடைய ஒரு படகு. அதை இந்த இடத்துல வந்து இராணுவத்தினர் காண இல்லையோ அல்லது கண்டுட்டு தேவையில்லையென்று விட்டுட்டார்களோ தெரியல. ஆனால் இந்த இடத்துல இருக்குது. இதை நான் வடிவ காட்டுறேன்னா நான் எல்லாம் பத்தை ஃபுல்லாக வளர்ந்துட்டு இங்கே பாருங்க, எல்லாம் பத்தை எல்லாம் ஃபுல்லாக வளர்ந்து கிடாது. நான் அது எல்லாத்தையும் கிட்ட அமையில் ஏறுண்டு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. இங்கே அதுக்கு பக்கத்தில் பிட்டி ஒரு குழி ஒன்று இருக்குது. என்னத்துக்காக இந்த குழி வந்தான்னு தெரியல. இங்கே பாருங்க, பெரிய குழி இருக்கு. உள்ளுக்கு சட்டைகள், என்ன சட்டைன்றேன், கட்டை எல்லாம் வெடிச்சம் இருக்குது. ரவுண்ட்ஸ் பட்டு இருக்குது. இதில் இந்த எல்லா இடத்துலையுமே ரவுண்ட்ஸ் அடி விழுந்துருக்கு. இதில் இங்கே வேறங்க இந்த இதில் இது விமான தாக்குதல் இல்லையா அல்லது என்னென்று தெரியல, அடி விழுந்துருக்கு. இங்கே இங்கே இதில் இந்த கட்டையெல்லாம் வச்சு கிடக்க பிறகு தட்டுப்பட்டுட்டதோ தெரியல. இங்கே பாருங்க, இதை வந்து பாருங்க, கிட்டத்தட்ட வந்து இது 65 அடி அல்லது 70 அடிக்கு மேலே இருக்கும் இந்த படகு. இந்த படகினுடைய முழு தோற்றம் இதுதான். ஆனால் புல்லாக வந்து இது வந்து என்ன செய்திருக்குன்னா பத்தையல்லால் சூழப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன சொல்கிறது,
எல்லாமே அடி விழுந்திருக்கு, ரவுண்ட்ஸ் அடியும் விழுந்திருக்கு, விமான குண்டு தாக்கல் நடந்திருக்கு. இங்கே பாருங்க இப்படி இருக்குண்டு ஒரு அனாதையாக இருக்குது தனியாக. இங்கே எல்லாமே மரங்கள் வளர்ந்துட்டுது, மரத்துக்கு நடுவாக தான் கிடக்கு. இல்லை உள்ள போகலாமான்னு தெரியல. இங்கே பாருங்க இங்கே இந்த கவுறுகள் எல்லாம் கிடக்கு. இங்கே இங்கே கவுறுகளால் கட்டப்பட்டு கிடக்கு. கவுறுகள் எல்லாம் கிடக்கு, கவுறுகளால் கட்டப்பட்டு இழுக்கப்பட்டதெல்லாம் கிடக்கா. நாங்கள் இதை வெட்டி போட்டு தான் இதில் வந்து ஏறி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 70 அடி வருமாண்ணா இது? 60 அடி வருமா? ஐயோ நுழம்பு. ஓகே, நார்மலாக வெட்டினாங்க. இடத்த வந்து நாங்கள் கிளியர் பண்ணி போட்டு தான் காணும். இது மோல்ட்டு நினைக்கிறேன். என்னென்ன அதான் இது மோல்ட்டு தான். இங்கே பாருங்கோ, இது வந்து ஒரு கடல் புலிகளினுடைய பெரிய ஒரு விஷப்படகு அல்லது சண்டைப்படகுனுடைய மோல்டு. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இது என்னென்று எனக்கு வடிவாக தெரியல, சண்டை படகா அல்லது என்னென்று எனக்கு யாரும் தெரிஞ்சாக்கள் வந்து இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அனாதரவாக விட்டு கிடக்கிறது எனக்கு கவலையாக கிடக்கு. இங்கே பாருங்க, இதில் அண்ணா இதில் ரவுண்ட்ஸ் அடிபாட்டிருக்குமா இல்லைன்னா இந்த விமான தாக்குதலோ சண்டையோ? ஓகே. அவள் இது வந்து சண்டை நடந்தது அவன் இந்த இடத்துல அங்கே கிளியர் பண்ணி அடிக்க. இப்போ ரவுண்ட்ஸ் அடி தான். இங்கே பாருங்க, கணக்கு ரவுண்ட்ஸ் இங்கோ இங்கே. இதை வந்து இப்போ நாங்கள் சுற்றி காட்டுறோம் பாருங்கோ. இங்கே ஃபுல்லாக கிளியர் பண்ண இல்லாமல் கிடக்கு. கிளியர் பண்ண இல்லாமல் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிறபடியாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இருக்கிறபடியால் பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இங்கே ரவுண்ட்ஸ் பட்டி இருக்கு. வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரஜி. இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய வன்னி பெருநிரப்பிலே கால் பதித்திருக்கின்றோம். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, அதைவிட கவலையாகவும் இருக்கிறது. எங்களுடைய தமிழக விடுதலை புலிகளின் காலத்திலே இந்த இடத்திலே கைவிட்டு சென்ற அல்லது எங்களுடைய உறவுகள் பாவித்த இந்த படகுகளை, அதாவது கடல் புலிகளின் சண்டை படகுகளை
கைவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதை படையினர் அல்லது அரசாங்கத்தினர் ஏனோ தெரியவில்லை, இந்த இடத்திலே அதை விட்டு சென்றிருக்கிறார்கள், விட்டு வைத்திருக்கிறார்கள். அதுக்கு அதாவது இரு மரங்கையிலுமே கூடுதலாக அது மரங்கள் மூவி வந்து அது வெளியிலே இருக்கிறவர்களுக்கு பார்க்க தெரியாம இருக்கிறது. அதனபடியாலே இதை கண்டுகொள்ளவில்லை என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே ஒரு விதத்திலே சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுடைய காவல் தெய்வங்கள் எங்களுக்காக விட்டு சென்ற இந்த அடையாளங்களை நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். நிறைய பயணத்துக்கு பிறகு இந்த இடத்தை வந்து சேர்ந்தோம். இந்த இடத்தை தேடி பிடிப்பதற்கு கிட்டத்தட்ட 2 அல்லது 3 மணி நேரம் ஆகிவிட்டது இந்த இடத்தை தேடி பிடித்து இந்த இடத்துக்கு வருவதற்கு. ஆனபடியாலே நாங்கள் முக்கியமான விடயம் கிட்டத்தட்ட 40 தொடக்கம் 50 அடி வரும். 50 அடியான இந்த கடல் புலிகளின் சண்டைப்படகு இந்த சண்டைப்படகாக இருக்கிறது. இந்த படகு சம்பந்தமாக எங்களுடைய உறவுகளுக்கு, புலம்பெயர் வாழ்ந்திருக்கின்ற உறவுகளுக்கு தெரிந்தால் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸிலே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்ல விதமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தயவு செய்து. இது எங்களுடைய உறவுகள் விட்டு சென்றது. நல்ல விதமாக கருத்துக்களை பதிவு செய்தால் வரவேற்கத்தக்கதாக அமையும். ஆனபடியாலே இந்த இடத்திலே கடும் சண்டை நடந்ததாகவும் இந்த இடத்திலே இருந்துதான் இராணுவத்தினர் முன்னோக்கி வந்தார்கள் என்றும் இந்த இடத்திலே இருக்கிறவர்கள் கூறி வருகிறார்கள். அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொல்லினால் துப்பாக்கி ரவைகள் உடைய ஓட்டைகள் இந்த இடத்திலே நிறைய காணப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி கீழையும் நிறைய ஓட்டைகள் காணப்பட்டிருக்கின்றன. விமான குண்டு வீச்சுகளும் நடந்ததுக்குரிய அடையாளங்கள் அங்கங்கே இருக்கிறது. மிக்ரக விமானங்கள் குண்டு போட்டு பெரிய பள்ளங்கள் இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக எங்களுடன் இணைந்திருங்கள். விரைஜ் பிளாக் யூடியூப் சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியை உங்கள் உறவுகள் ஒவ்வொருவருக்கும் பயன்படக்கூடியதாக இருந்தால் எல்லோரும். இது ஒரு பாவனையில் இல்லாத இடமாக தெரியுது. இங்கே பாருங்க, இந்த படகு சம்பந்தமாக யாரும் தெரிஞ்சால் இல்லை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. புத்து எல்லாம் வளர்ந்துட்டு பாருங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாச்சு, 2019க்கு பிறகு இங்கே பாருங்க புத்து வளர்ந்து ஒரு இதில் தான் கிடக்கு. ஃபுல்லாக வௌவால் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இடம். நார்மலாக பார்க்க இப்படி தெரியுது. இங்கே எப்படி இருக்குன்ற பாருங்க. உங்களுடைய போர் ஆயுதங்கள், பெரும் ஆயுதங்கள் உலகத்தாலே வியக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு கட்டமைப்புகளாக இருந்த காலம். அவர்களாலே பாவிக்கப்பட்டது. பெரும் மதிப்புக்குரியது, சக்தி வாய்ந்த யுத்த வியூகங்கள். உள்ளால் போயிடாது, போகலாமா, நான் திரும்பி வரலாம். மாதிரியா உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் கிட்ட கொண்டே காட்டுறேன். இவ்வளோதான் தெரியுது. பார்ப்போம். இந்த பெரிய ஓட்டைகள் எல்லாம் கிடக்கு. என்னத்துக்காக பாவிச்சேன்னு தெரியல. ஒரு யுத்த மிருகம் விடுதலை புலிகளுடைய மேல் பகுதி.
கிட்டத்தட்ட 50 அடி கிட்ட இருக்குமென்று அவர் சொல்கிறாங்க. இது இப்படி இருக்குண்டு வேறுங்க. எல்லாம் கிட்ட போக இல்லாமல் இருக்குது. எல்லாம் வலியை கொழுவி கால் புழுக்க காயம், அதை விட நுழம்பு. இங்கே கூடுதலாக இந்த மண்ணால் எல்லாம் இது புத்துவல் எல்லாம் வந்து அப்படி இதான் முழு தோற்றம். எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் அந்த டோர்ச் அடித்து பார்க்குறோம். இங்கே உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு வேறங்க. டோர்ச் அடித்து பார்க்குறோம். உள்ளுக்கு வவ்வாலாம் கூடி கொண்டு இருக்கு. அங்கே மட்டும் தெரியுது, அந்த அங்கால் பக்கத்தில் போட்டேன்னு தெரியுது. அங்கே வேறங்க இதுக்குள்ளே டோச்சோடான்றாங்கிறோம். ஆனால் ஒன்றும் தெரியலை. இங்கே ஊட்டி ஊட்டியாக கிடக்குள்ளே ஒன்றும் தெரியலை. உள்ளக கீழே தண்ணி ஊற்றப்படுது. அடுத்ததாக இவ்வளோதான் அடக்கக்கூடிய மாதிரி கிடக்குங்க. உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வந்து கடற்புலிகளுடைய பெரிய ஒரு சண்டை படகைத்தான் பார்க்க போகிறோம். இந்த சண்டை படகை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது எல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனாதையாக இருக்குது. அதை இப்போ பார்க்குறோம் பாருங்க. இது அணிய பகுதி என்று சொல்லப்படுற இடம். இந்த அணிய பகுதி வந்து மிகவும் அடி வாங்கி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இதில் சண்டை நடந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இராணுவத்தோட வந்து விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்கும் இடையிலே வந்து இந்த இடத்துல வந்து சண்டை நடந்ததாக கூறுகிறார்கள். அந்த சண்டையிலேயே படப்பட்ட இந்த சன்னங்கள் தான் இந்த இடத்துல துவாரங்களாக தெரியப்படுகிறது. நாங்கள் அதை விட முக்கியமாக பார்ப்போமானால் இது வந்து கடற்புலிகளினுடைய ஒரு முக்கிய கோந்திரம் மிக்க ஒரு முகாமாக அந்த நேரத்தில் இருந்ததாக கூறுகிறார்கள் இந்த ஊர்வாசிகள். அதையும் நாங்கள் இந்த காணொலியில் முழுமையாக பார்வையிடலாம். நாங்கள் இன்னும் ஒரு சில காணொலிகளை இதோடு இணைக்க இருக்கின்றோம். முழுமையாக இந்த காணொலிகளை பாருங்கள். அடுத்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கருத்திடலாம். கெமாஃப்ளைக் அடிச்சிருக்கு பச்சையும், அந்த டார்க் கருப்பு பச்சை அப்படியெல்லாம் பெயிண்டுகள் அடிச்சுக்கிட்டாங்க. எல்லாமே உருமாறிட்டுது. இந்த இதில் புத்தொழும்பி மேலவே இருக்கு. இது வந்து ஒரு பங்கார், கடற்புலிகளால் அடிக்கப்பட்ட பங்காரம். அதுக்கு சகல ஆதாரங்களும் இருக்குது. இங்கே பாருங்க, ஜூரியா பேக் எல்லாம் இத்து போட்டுது. இங்கே இது வந்து என்ன, இது வந்து ஒரு பெரிய ஒரு பங்கார், அதாவது படகு கட்டுமான போராளிகளுக்குரிய ஒரு பங்காராக இருக்குது. இங்கே பாருங்க, அந்த உரை பேக்குகள் எல்லாம் இருக்குது. இங்கே பேக்குகள் எல்லாம் இருக்குது. உங்காலே ஒரு பங்கார், ஒரு பெரிய பங்காராக இருக்குது.
எத்தனை பேருக்கு மட்டும் தெரியல, இது அந்த ரெசின் கட்டி, அதாவது படகு செய்கிற போட் மருந்தோட கட்டி. இங்கே பாருங்க, புலவட்டு தூட்டை வட்டு எல்லாம் கிடக்கு. தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என்னோட வந்தவரும் ஒரு இடத்துக்கு பக்கத்தில் எங்கேயோ போயிட்டேன். நான் இப்போ தனியாக தான் நிற்கிறேன். சத்தமே இல்லாமல் இருக்குது காடு. இங்கே அதுக்குள்ளே ஒரு பங்கர் இருக்குது. உங்களுக்கு போகலாமோ தெரியல. அப்படி என்று வேணும். உள்ள காடாகவே இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வந்து கடற்புலிகளுடைய படகு கட்டுமான துறையிலான இருக்கிறோம். இது படகு கட்டுமான துறையான்றது எங்களுக்கு தெரியலை. இது கடற்புலியோட பெரிய ஒரு முகாம், ரகசிய முகாம் என்று சொல்லி இந்த உள்ளூர் வாசிகள் கூறியிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த படகை பாருங்கள். இந்த கிட்டத்தட்ட நான் எட்டி தொடக்கூடிய அளவுக்கு இந்த படகு இந்த உயரம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 40 தொடக்கம் 50 வரையான 60 கிட்டத்தட்ட 40, 50 தொடக்கம் 60 வரையான அடி நீளமான இந்த படகு. ஆனால் இந்த படகு வந்து எல்லாமே அடிபட்டிருக்கு. ரவுண்ட்ஸ் அடியில் தான் கூட இருக்குது. என்னது சண்டை நடந்த இடமா அல்லது எப்படி நடந்ததுன்னு சொல்லி தெரியல. இந்தியாவிலேயே பார்த்தோம்னு தெரிஞ்சாலும் அப்படி தான் இருக்குது. இந்தியாவில் கொஞ்சம் உயரமாக கூடுதலாக இருக்கிறது. இந்தியாவில் பெரிய பெரிய பங்கர்கள் எல்லாம் குழியாக தோண்டி இருக்குது. அது நான் தோண்டப்பட்டது, விடுதலை புலிகளால் தோண்டப்பட்டதா இல்லை ஏன் தோண்டப்பட்டதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த இடத்துலையும் வந்து பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது. நாங்கள் கேட்டால் உங்களுக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது ஓச்சு அடித்து பார்க்கணும்னா இதில் கூடி ரவுண்ட்ஸ் அடி விழுந்துருக்கு. இங்கே பாருங்க, இங்கே இதில் அடி விழுந்துருக்கு. இதில் எல்லாம் ரவுண்ட்ஸ் அடி விழுந்துருக்கு. ஆனால் அப்போ நான் இப்படி பார்க்க வந்து நாங்கள் கிட்டத்தில் எங்கேயோ ரவுண்ட்ஸ் அடி விழுகிறபடியே, இப்போ இந்த இடமெல்லாம் ரவுண்ட்ஸ் அடி விழுகிறபடியாக வந்து இதில் பக்கத்தில் சண்டை நடந்துறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரவுண்ட்ஸ் அடியால். இதைத்தான் நாங்கள் இதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து கீழே உள்ளது, இதை உடஞ்சிருக்கு. கீழே ஹட்டை வச்சிருக்கு, ஹட்டை கீழே சரகி கீழே விழுந்துட்டுது. இதில் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இதால் அப்படியே நீங்கள் சாந்தமெண்ட்டு இருந்தாங்க. இது இங்கே பாருங்க, இதோட பெரிய ஒரு பங்கரா இல்லை குழியா, ஏன் இந்த குழி கிண்டப்பட்டிருக்குன்றது சொல்லி பக்கத்தை தெரியல. இங்கே தெரியல பாருங்க. இங்கே இதுக்குள்ளெல்லாம் உள்ளுக்கு அந்த என்ன பிரேக் ஏதோ ஒரு சீட் எல்லாம் வச்சு உள்ளுக்கு வச்சுக்கிறது. ரொம்ப பார்க்கலாம். தெரியுதா? எல்லாம் கூடுதலாக வவ்வாலாம் இருக்குது. தெரியுது தெரியுது தெரியுது. உள்ளுக்கு போய் எடுக்கக்கூடிய மாதிரி வசதி ஒன்றும் இல்லை. நான் நிலத்தோடு கிடக்கிறபடியாக கஷ்டமாக கிடக்கு. ஓகே, அப்புறம் இந்த இடம் வந்து கூடுதலாக வந்து அந்த காலப்பகுதியில் இந்த பங்கர் இல்லை. ஆனால் இப்போ தான் இதில் இருக்கின்ற மாதிரி கூறுறாங்க, சில பேர் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நுழம்பு அடிக்குது கோய்க்காங்கோ. இங்கே ஃபுல்லாக பாருங்கோ, அதுக்குள்ளே எல்லாம் வெளியே கொழுவி உள்ளுக்கு ஒரு அங்கே இல்லாமல் கிடக்கு. ஃபுல்லாக வவ்வால் குடி கொண்டு கிடக்கு. யாரும் இதை பற்றி தெரிஞ்சாங்க கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலே அறிவுமே கட் பண்ண. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து கூடுதலாக வந்து இங்கே கவுறு இருக்குது பாருங்க. இந்த கவுறு ஏன் பாவிக்கப்பட்டதுன்னு தெரியல. ஆனால் வராதான் இந்த கவுறு கூடுதலாக கட்டி எழுக்கிறதுக்கு பாவிக்கப்பட்டவன் கவுறுகள் எல்லாம் இருக்குது. எங்களுடைய காவல்துறைகள் கைப்பட்டதை நாங்கள் படத்தை கொடுத்து வைக்கணும் இல்லையோ. இங்கே இதுவும் அப்படி தான் இருக்குது. மேலே ஏறி போவாங்க. இதால் கடற்புலிகளால் பாதிக்கப்படும். நான் நினைக்கிறேன் பிகேக்குரிய பட்டியல் நினைக்கிறேன். ரவுண்ட்ஸ் பட்டி. இதுன்ற முழுமையான தோட்டத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறங்கள் இருக்கிறபடியாக சரியான முறையும் சரியான உருவாக்கையும் இதில் காசையில் இருக்கிறாரு.
நல்லா இருக்கு வீடியோ. அப்போ இதுன்ற ஒரு சரியான உருவத்தை நாங்கள் கிடையாது. மேலே எல்லாமே ரவுண்ட்ஸ் அடி விழுந்துருக்கு. இங்கே பார்க்க தெரியும் எங்களுக்கு. ஆனால் அதில் கூடுதலாக அந்த வெயிலுக்கும் மழையால் பட்டு அதன் உருவங்கள் மறைஞ்சிட்டுது. மற்றபடி ரவுண்ட்ஸ் அடிகளாக கூடுதலாக இருக்குது. இவ்வளவுதான் இதில் காட்டக்கூடிய மாதிரி இருக்குது உறவுகளே. ஒரு பெரிய ஒரு கிணத்தை இதயத்தோடு தான் இந்த காணொலியை எடுத்து முடிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினால் இதில் வந்து சொல்லுங்க. கீழே நாங்கள் கேட்குறது தயாராக இருக்கிறோம். இன்னும் மென்மேலும் வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களை மீது விடவரை நான் உங்களார்க்கே பிரதி. முக்கியமாக சொல்றதுன்னு சொன்னால் இந்த கடல் புலிகளுடைய சண்டை விசைப்படகு என்ன நிலையில் இப்போ இருக்குதோ அதே மாதிரி தான் எங்களுடைய தமிழராகுடைய எங்களுடைய வாழ்க்கையும் தற்போது இருக்கிறது கேள்விக்குறியாக. இப்பயும் மறுபடியுமா காட்டுக்குள்ள இருக்கா? ஒரு பதுங்கு குழி. இந்த பதுங்கு குழிக்குள்ள விடுதலை புலிகளால் பாவிக்கப்பட்ட சீருடைகள் இருக்குது. யார் பெத்த பிள்ளை என்ற ஜீன்ஸ் உதவியே இல்லை இருக்கு. மற்ற இன்னும் ஒரு ஜீன்ஸ் பாக்கெட். கவலையாக இருக்கேன் பாக்கெட்டுக்குள்ளெல்லாம் கை வச்சு பார்க்க. சரியான காடு. இது ஒரு செல் பட்டி. செல்லின்ற கவர் எம்டி. எங்களுக்கு போகிறதுக்கு நாங்களாம் உருவாக்கித்தான் போகிறோம். இதானே இது வந்து ஒரு எல்பங்கர். அதில் எல்லாம் கூடுதலாக பாவனை ஏற்றி இருந்தபடியால் வந்து எல்லாமே இதான் சிதைஞ்சு போச்சு. மூடிட்டு இருந்துச்சா பாருங்க. இங்கே எல்லாம் அப்படியே தெரியுது மூடிட்டுது. அந்த அண்ணன் சொல்கிறேன் எங்களோட பொடிகளின் சாப்பாட்டு கோப்பை இங்கேயும் இருக்கான். அண்ணா அங்கே என்ன சாப்பாட்டு கோப்பை இங்கே இருக்குது பாருங்க. இங்கே இந்த எங்களுடைய சொத்து என்ன. அதை விட ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை பாருங்க. கொஞ்சம் இதுக்கு அடி விழுந்திருக்கண்ணே. இந்த ரவுண்ட்ஸ் ஆள் அடிச்சுக்கான எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் என்ன. இந்த கோப்பையை கூடி அடிச்சிருக்கிறான். இங்கே இந்த கோப்பையில் கூடி அந்த ஆத்திரத்தை காட்டியிருக்கிறாங்க. இதுக்குள்ளே வந்து பிட்டி ஒரு பங்கார் ஒன்று இருக்கா முள்ளுக்கு. ஆனால் என்ன பங்கார் ரெண்டு தெரியல. ஓகே ஓகே ஓகே. இது வந்து எல்லாருக்கும் தெரியும் தானே. இது வந்து பாருங்கள் நான் தங்கி காட்டுறேன். இந்தியாவில் ஃப்ரீ இடவழி இருக்குது பாருங்கள். மேலே ஏறக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து படகை கொண்டு வந்து அப்படியே உள்ளே இறக்கி விடுறது. விமானங்களுக்கு பாதுகாப்பாக விமானத்தின் கண்ணில் படாமல் இந்த படகுகளுக்கு வந்து உள்ளே இறக்கி விடுறதுக்குரிய இடம் தான் இந்த இடம். அப்படியே இருக்குது பாருங்க. ஆனால் ஃபோன் முக்கியம் இல்லை. எல்லாம் போகுதப்பா. இது வந்து எங்களுடைய போராளிகளாலே உருவாக்கப்பட்ட இது ஒரு கிணறு, குடிதண்ணி கிணறு. இந்த போராளிகள் இந்த கிணத்தின் அகலம் கிட்டத்தட்ட எத்தனை அடி வருமானே?
3.5 அடி அகலம் தான் இந்த கிணறு. கிட்டத்தட்ட நீளம் 15 அடி வருமே, இல்லை இல்லை அகலம் ஆழம் 15 அடி ஆழம் அகலத்தில் 3.5 அடி அகலம் சுற்றளவு. அதுக்குள்ள அதை விட கீழே பூசி கிடக்கா. இதுக்குள்ளே இருந்து ஒரு போராளிகள் இந்த வேலையை செய்திருக்கிறாங்க. பாருங்க இவ்வளோ நீட்டாக கட்டியிருக்கண்டு இந்த கிடங்கு, இந்த கிணறு. இது ஒரு நல்ல தண்ணி குடிநீர் கிணறு. இவ்வளோ ஒரு பெரிய ஒரு முதிரை உண்டு பாருங்க. இங்கே 2 போய் கிட்ட இங்கே முதிரையா இல்லை என்னென்னு தெரியலைன்னு சொல்கிறேன். பலமான மரம். போங்க. இறுதியாக இந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறேன். கவலையாக இருக்கிற இந்த இடத்தை விட்டு போவேன். இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறும் நான் உங்கள் ஆர்கே ரஜி.